ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்குறோம்னா நத்தை கறி வதக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, ஜீரகம் கொஞ்சம், சின்ன சீரகம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவோம். எல்லாம் பொரிஞ்சு நல்லா வரட்டும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம். வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குருவோம். அப்படின்னா சீக்கிரமே வெங்காயம் வெந்துடும். இப்போ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வேகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்குருவோம். ஒரு 7 பச்சை மிளகாவை கீர்ன வாக்கில் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குருவோம். இப்போ தக்காளி வேகட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்குருவோம். ஒரு 2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் நான். மட்டன் மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பொடி கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி, அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம். இதெல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கிடுவோம். நல்லா மசாலா பொடி எண்ணெயிலே வேகணும், அப்போதே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வேகட்ட மசாலா பொடி. இந்த மாதிரி ஒரு தொக்கு பதத்துக்கு ரெடியான உடனே இப்போ அதை நம்ம நத்தைக்கறியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நத்தைக்கறியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த மசாலா கூட நல்லா சேர்த்து கலக்கி விடணும். நல்லா சுற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலாவோடு அந்த கறி சேர்ந்து இருக்கணும். அந்தளவுக்கு கிண்டி விட்டுக்கணும். இந்தளவுக்கு கிண்டி விட்டதுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நான் ஏற்கனவே உப்பு போட்டதுனால கம்மியாக தான் போடுறேன். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். நான் ஒரு தொக்கு பதத்துக்கு தான் ரெடி பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கிண்டி விட்டுக்கிறோம். ஒரு தொக்கு பதத்துக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு ரெடியாகி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். தொக்கு அளவுக்கு ரெடியாகி வந்துடும். இதோடு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சாதத்தில் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.